Hello, my dear friends. நம்மளோட டாக்டர் வி ஸ்ரீதேவி கைனகாலஜிஸ்ட் from Multicare Hospital காரைக்குடி இருக்காங்க. அவங்ககிட்ட I'm going to ask some questions. டாக்டர் ஸ்ரீதேவி, நீங்க லாஸ்ட் டைம் நார்மல் வஜைனல் டிஸ்சார்ஜ் பத்தி பேசியிருந்தீங்க. அப்நார்மல் வஜைனல் டிஸ்சார்ஜ் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ அப்நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னா நம்ம வந்து அதை லுக்கோரியானாவே ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு. ஸோ சில டைம் அது நார்மல், சில டைம் வந்து அது நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த அப்நார்மல் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம், என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நார்மலில் வந்து லேசாக மட்டும் படுது அப்படின்னா இதில் வந்து நல்லா நிறையாவே படும். அதே மாதிரி அதோட கன்சிஸ்டன்சி, நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட தயிர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி திரண்ட மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். ஸோ அப்படின்னா அது அப்நார்மல் டிஸ்சார்ஜ். இன்னொன்று வேறு அசோசியேட்டட் சிம்டம்ஸ். ஸோ அசோசியேட்டட்னா இச்சிங். இப்போ நார்மலில் இதெல்லாம் இருக்காது, கூட வந்து இச்சிங் இருக்காது, எரிச்சல் இருக்காது. ஒரு இப்போ அப்நார்மல் டிஸ்சார்ஜில் வந்து இச்சிங் இருக்கும், அரிப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த இடத்துல எரிச்சல் இருக்கும். ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல்லிங்காக இருக்கும். தொடர்ந்து நிறைய நாள் வரும். இப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு ரெகுலேட்டடாக இருக்காது. இப்போ நார்மல் டிஸ்சார்ஜ்னால் இப்போ பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை வந்து அந்த 14வது நாள் அந்த முட்டை வெடிக்கிற சமயத்துலேயோ அப்படி மட்டும்தான் இருக்கும். இது வந்து தொடர்ச்சியாக வந்து பீரியட்ஸ் இல்லாத சமயம் ஃபுல்லாகவே வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். நெக்ஸ்ட்டு மெயினாக வந்து இதோட அசோசியேட்டடாக ஃபீவரோ இல்லை வந்து வயிறு வலியோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது எல்லாமே அப்நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ். இப்படி இருக்கையில் நம்ம ஷுவராக வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா என்னென்ன இது வந்து சில டைம் இன்ஃபெக்ஷன்னால இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மேலும் பரவாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம உடனே செக் பண்ணி பார்க்கணும். வெரி குட், ரொம்ப நல்லா சொன்னீங்க. நார்மலாகவும் இருக்கு, எல்லாருக்கும் அப்நார்மலாக இருக்குன்னு சொன்னீங்க. இந்த காமன் காஸ் எதனால இந்த அப்நார்மல் வஜைனல் டிஸ்சார்ஜ் வருது, முக்கியமான ஒரு அதுக்குள்ள காரணங்களை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா டாக்டர்? ஸோ நம்ம சொன்ன மாதிரி முதல் வந்து ஃபிசியோலாஜிக்கல்னு சொன்னோம். ஃபிசியோலாஜிக்கல்னா நார்மல். ஸோ இப்போ அப்நார்மலாக வந்து எப்பப்பெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்க வேண்டியது இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து ஒன்று கர்ப்பப்பை வாயில் அந்த சர்விசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா வந்து கர்ப்பப்பையை சுற்றி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். அதில் மெயினாக வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அது வந்து இந்த கேண்டிடியாசிஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இல்லைன்னா வந்து ஏதாவது பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன். அதெல்லாம் வந்து ஈச் டிஸ்சார்ஜுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னா வந்து நல்லா வெள்ளையாக தயிர் மாதிரி திரண்டு இருக்கும். இதே இது வந்து பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷனாக கொஞ்சம் எல்லோவிஷ் க்ரீன் கலராக வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு நினைக்க வேண்டிய காஸ். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஒன்று யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதை சுற்றினால அதனால் இருக்கலாம், இல்லை மெயினாக வந்து கர்ப்பப்பை வாயிலையோ இல்லை கர்ப்பப்பையிலையோ அந்த மாதிரி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் தான் நம்ம முதல் யோசிக்க வேண்டியது. சாரி, இதில் இந்த கேண்டிடியாசிஸ் சொல்கிறாங்கல்ல, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அது யார் யாருக்கெல்லாம் காமனாக இருக்கும் டாக்டர்? ஸோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து யாருக்கு காமனாக, மெயினாக வந்து டயபெட்டிக்கில் ரொம்ப காமன். டயபெட்டிக்கில் அதாவது சுகர் இருக்கவங்களுக்கு எல்லா இன்ஃபெக்ஷனும் காமன், அதில் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமன். நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் இம்யூனோ சப்ரெஷன் சொல்கிறோம், அதாவது இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்களுக்கு. அப்படின்னா வந்து ரத்த சோகை அனீமியா இருக்கவங்களுக்கு, இல்லைன்னா வந்து எதிர்ப்பு சக்தி இந்த டியூபர்குலோசிஸ்ஸு, இல்லாட்டி வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது இந்த கிருமியோட தாக்கியிருக்கவங்களுக்கு, இந்த ஹெச்ஐவி அந்த மாதிரி சீராலஜியாக வேறு அதாவது எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்களுக்கு ரொம்ப காமன். ஓகே, இப்போ வந்து மெயினா ஒரு மூணு இது, ஒன்று கேண்டிடியாசிஸ், இன்னொரு ட்ரைகோமோனாஸ் வெஜைனாலிஸ், பாக்டீரியல் வெஜைனோசிஸ். இதை பற்றி ஒரு 1 or 2 லைன் சொல்லுங்களேன். பாக்டீரியல் வெஜைனோசிஸ், ட்ரைகோமோனாஸ் வெஜைனாலிஸ். ஸோ இது எல்லாமே என்னென்னா இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாகவே நம்ம உடம்புல வந்து சில பாக்டீரியா இருக்கணும், இந்த லாக்டோபெசிலஸ் அப்படிங்கிறது. இது அந்த லாக்டோபெசிலஸ் அந்த இது வந்து கம்மியாக ஆகையில தான் இந்த மாதிரி வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஜாஸ்தி ஆகிறது. ஏன்னா இது வந்து இந்த ட்ரைகோமோனா வெஜைனாலிஸ் அதில் வந்து பேரசைட்டிக் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சேர்ந்து வரையில. ஸோ எப்பெல்லாம் இந்த நம்ம சொன்ன மாதிரி எப்பெல்லாம் இந்த இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது, எப்பெல்லாம் நம்ம ஏற்கனவே உள்ள உடம்புல உள்ள அந்த நார்மல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கம்மியாக இருக்கையில் இது வருது. ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. இதை பற்றி நான் ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஸ்பெசிஃபிக்கை பற்றி இன்னும் கொஞ்சம் கூட உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க நம்ம ஆடியன்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் வி ஸ்ரீதேவிக்கு. தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ்.